இன்றைய ஜெபக்குறிப்பு. இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் 17 லட்சம் பேர் வீடில்லாமல் தெருக்களில், பாலங்களின் கீழ், ரயில் நிலையங்கள், கோவில்கள், மண்டபங்கள் போன்ற இடங்களில் தங்கி வாழ்கிறார்கள். ஆனால் சமூக அமைப்புகள் கூறுவதாவது, உண்மையில் இது அதைவிட அதிகம். நகர்ப்புறங்களில் மட்டும் 30 லட்சம் பேருக்கு மேல் வீடில்லாமல் வாழ்கின்றனர். டெல்லி நகரில் மட்டும் சுமார் 3 லட்சம் பேர் மும்பை, கொல்கத்தா, சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு போன்ற நகரங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் தினமும் திறந்த வெளியில் உறங்குகிறார்கள். அவர்களில் பலர் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் பாதுகாப்பும் அன்பும் இல்லாமல் போராடுகிறார்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் வீடில்லா மக்களின் உரிமையை பாதுகாக்க அரசாங்கத்துக்கு பல உத்தரவுகள் வழங்கியுள்ளது. மனிதனின் வாழ்வுரிமை என்பது வீடு உரிமையையும் உட்கொள்ளுகிறது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் அரசாங்கம் தங்குமிட மையங்கள், இரவு தங்குமிடங்கள், உதவி திட்டங்கள் போன்றவற்றை தொடங்கியுள்ளன. இன்னும் பலருக்கு அது எட்டாத தூரத்தில்தான் உள்ளது. நம் நாட்டில் வீடில்லாமல் தெருக்களில் தூங்கும் நம் சகோதர சகோதரிகளை நினைத்து அவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பும் அமைதியும் கொடுக்கவும், அவர்களுக்கு உணவும் அன்பும் ஓய்வும் கிடைக்கவும், நம் இதயங்களில் கருணையை கொடுத்து அவர்களுக்கு உதவ நம்மை உபயோகிக்கவும், நம் நாடு எல்லாரும் வீடுடன் வாழும் நாடாக மாறவும் நாம் இணைந்து ஜெபிப்போம்.